ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கூடுதலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமாகிறேன். நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தரும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிசயமான தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம், அவர் நித்தியமெல்லாம் அவர் சமாதான காரணர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர தொங்கலினால் நிலத்திருக்கிற ஆண்டவர் இந்த கால வேளையிலையும் உலகில் எங்கெங்கிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்கிறார்களோ அந்த பகுதியை வஸ்திர பொங்கலும் ஒப்பனையான மகிமையினார், கனத்தினார், சமாதான சந்தோஷத்தினார், திவ்ய பிரசனத்தினார் ஆலயங்களில் கூடுகிறார். அமர்ந்து ஆராதிக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, எந்த இடத்திலிருந்து ஆராதித்தாலும் 2-3 பேர் கூடி ஆராதிக்கிற இடம் பரிசுத்த பூமி, இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்ற உணர்வுள்ள இதயத்தோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. ஆமாண்டவரை கையில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரை உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து தேவனுடைய ஆலயத்தில் வஸ்திர தொங்கலினால் நிரப்பியிருக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த வஸ்திர தொங்கல் ஒப்பனையான மகிமையினால், கனத்தினால், சமாதான சந்தோஷத்தினால், இந்த திவ்ய பிரசனத்தினால் ஆண்டவரை நீர் போடுகிறான். மகிமைக்குள்ளே வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறான். என்னென்ன எதிர்பார்ப்போடு ஆராதனையிலே பங்கு கொள்கிறார்களோ எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவருமான நேரங்கள் நேரத்தை கருத்து ஆசீர்வதிங்க. அந்த பிரயோஜனமான ஊழியக்காரர் எங்களுக்கு தந்திருக்கிற கடவை மாத்திரமே நாங்கள் செய்வதற்கு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்துரி ஸ்தோத்திரங்கள் ஏசு ராஜா ஒருவருக்கே சொந்தமானது, ஒருவருக்கே சொந்தமானது. நீர் மகிமைப்படுகிறான், நீர் பெருகுகிறான். நாங்கள் சமூகங்களை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனே நீர் தேவன் என்ற பாடலை பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாட்களை விட தேசத்தின் நிலைமைகள் கொரோனா விஷயமான ரிசல்ட் கர்த்தர் நன்மைக்கு எதுவான காரியங்களை அவர் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். எனவே அந்த நன்றியோட இதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். அந்த பாடலை நாம் பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜபத்தோட பாட்டு புத்தகத்திலே 26வது பாடல் தேவனே என் தேவன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே கண்ணீரில் நான் நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே கண்ணீரில் நான் நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் பிரசனம் ஓடி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் உம் பிரசனம் ஓடி வருகிறேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை பார்க்கிறேன். கண்ணீரில் நான் நிலம் போல பார்க்கிறேன். தேவனே
என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை பார்க்கின்றேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாவத்தில் தியானிக்கின்றேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாவத்தில் தியானிக்கின்றேன். உம் சிறகுகளின் நிழலிலே உலகை மறக்கின்றேன். உம் சிறகுகளின் நிழலிலே உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை பார்க்கின்றேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். எனது ஆத்தும தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆத்தும தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. உம் வலகரமோ என்னை நாளும் தாங்கிக் கொண்டது. உம் வலகரமோ என்னை நாளும் தாங்கிக் கொண்டது. தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். வாழ்நாளெல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவேன். வாழ்நாளெல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாவத்தில் தியானிக்கின்றேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாவத்தில் தியானிக்கின்றேன். உம் சிறகுகளின் நிழலிலே உலகை மறக்கின்றேன். உம் சிறகுகளின் நிழலிலே உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை பார்க்கின்றேன். தண்ணீர்
தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். இயேசுவை தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். எனது ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. உம்பலகரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. உம்பலகரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். ஜீவனை பார்க்கிறோம் உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே உம்மை துதிக்கின்றேன். இந்த உலகை நான் மறக்கின்றேன். அல்லேலூயா. பிள்ளைகளே, உலகை தேவனோடு நம்ம எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நம்மளால் ஜெயித்து காட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருந்து குதூகலம் அடைகிற மனுஷன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவான். அவன் ஓடினாலும் சோர்ந்து போவதில்லை, நடந்தாலும் அவனுக்கு சோர்வு வருவதில்லை, அவனுக்கு களைப்பு என்பது இல்லை. அவனால் ஜெயித்து வாழ முடியும். கர்த்தருக்காக காத்திருக்கிற மனுஷனால், தேவ சமூகத்திலே நேரங்களை செலவு செய்கிற மனிதனால் இந்த உலகத்தை எளிதாய் ஜெயித்து காட்ட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் மாம்சத்தில் இருந்த நாட்களில். ஆனால் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஆதாம் ஏவா பிசாசின் சோதனையிலே சிக்கி கொண்டார்கள். காரணம், ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற தூரத்திலே ஆண்டவரை விட்டு அவர்கள் வழி விலகி இருந்தார்கள். பிள்ளைகளை நாமும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாளையங்கோட்டை குட் நியூஸ் மிஷன் நற்செய்தி ஸ்தாபன பாடல் புஸ்தகத்திலே அதனுடைய 18வது பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மனம் மகிழ்ந்து தினம் புகழ்ந்து ஆவியில் ஆர்ப்பரிப்போம். ஆத்துமனேஸ்வர் அன்பரேசு தேகம் வருகிறாரே. மனமகிழ்ந்து தினம் புகழ்ந்து ஆவியில் ஆர்ப்பரிப்போம். மனமகிழ்ந்து தினம் புகழ்ந்து ஆவியில் ஆர்ப்பரிப்போம். ஆத்துமனேஸ்வர் அன்பரேசு தேகம் வருகிறாரே. ஆத்துமனேஸ்வர் அன்பரேசு தேகம் வருகிறாரே. ஆயத்தமாகிடுவோம் நாமே அயரது உழைத்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே அயரது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். விசுவாசம் அன்பு நம்பிக்கை கொண்டு உலகினை ஜெயித்திடுவோம். விசுவாசம் அன்பு நம்பிக்கை கொண்டு உலகினை ஜெயித்திடுவோம். மகிமனை நோக்கி உலகினை மறந்து
ஓட்டத்தில் ஜெயம் பெறுவோம். மகிமனை நோக்கி உலகினை மறந்து ஓட்டத்தில் ஜெயம் பெறுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தில் கொண்டிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தில் கொண்டிடுவோம். ஜீவ சுடரொளி பாட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். ஜீவ சுடரொளி பாட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். ஆவியின் வரங்கள் யாவையும் பெற்று ஜோதியாய் விளங்கிடுவோம். இயேசுவுக்காக ஆவியின் வரங்கள் யாவையும் பெற்று ஜோதியாய் விளங்கிடுவோம். தேவகுமாரன் ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே. தேவகுமாரன் ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே. ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தில் கொண்டிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தில் கொண்டிடுவோம். ஜீவ சுடரொளி பாட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். ஜீவ சுடரொளி பாட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயரது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தில் கொண்டிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தில் கொண்டிடுவோம். ஜீவ சுடரொளி பாட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். பட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். விசுவாசம் அன்பு நம்பிக்கை கொண்டு உலகினை ஜெயித்திடுவோம். மகிமையை நோக்கி உலகினை மறந்து ஓட்டத்தில் நாம் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. பிள்ளைகளே, வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற கடைசி காலத்துல நாம் கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்களிலே அநேக வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு முன்னே சொன்ன அநேக காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே இந்த பூமிக்கு வரும்போது அநேக கைவிடப்பட்டவர்களும் இயேசுவை விசுவாசிக்காத யூதர்களும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே வேதனைப்படும் போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி, நாங்கள் அந்த கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசித்து தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அப்பொழுது சிலர் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும். அந்த வருகை தான் இரண்டாவது வருகை. இந்த இரண்டாவது வருகையிலே கர்த்தர் தன்னுடைய நாசின் சுவாசத்தினாலே அந்த அக்கிரமக்காரனாகிய அந்த கிறிஸ்துவை 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின்படி நாசின் சுவாசத்தினாலே அவனை அழிக்கிறவராய் வெளிப்படுவார் இரண்டாவது வருகை. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடைபெறும். என்னவென்று சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். 2 பேர் தூங்குவார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் தூங்குவார், கைவிடப்படுவார்கள். 2 பேர் எத்தனை அரைப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். கர்த்தருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் நேரம் மின்னல் கிழக்கிலே தோண்டி மேற்கிலே மறைகிறது போல ஒரு செகண்ட்ல நடைபெறும். இமை பொழுது என்று அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது மனுஷன்மார் வருது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் சேவல் கூறு நேரமோ மத்தியான நேரமோ பகல் நேரமோ சாயங்கால வேலையோ நடுராத்திரியோ என்று மார்க் அதை குறித்து சுட்டி காட்டுகிறோம். என்றால் இயேசு கிறிஸ்துவின் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது சில தேசங்கள் தூங்கி கொண்டிருக்கும், சில தேசங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும், சில தேசத்திற்கு பகல் நேரமாக இருக்கும், சில தேசத்திற்கு இரவு நேரமாக இருக்கும், சில தேசத்திற்கு நடுராத்திரியா இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் அது கால சூழ்நிலை இருக்கிறது. அதற்கான இயேசு சொன்னார், அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது மின்னல் கிழக்கிலே தோண்டி மேற்கிலே மறைந்து போல ஒரு செகண்ட்ல முழு உலகத்திற்கும் நடைபெறும். அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பிதாவின் வலது பார்சங்களை இயேசு வீற்றிருக்கிற அந்த மேலான சமாதானத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். கைவிடப்படுகிறவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. இதை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பின்புதான் அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். பரிசுத்த ஆவியாளர் மணவாட்டி சபையை எடுத்து மணவாளன் இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுக்கிற அந்த நேரம் தான் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அக்கிரமக்காரனாயின அந்த கிறிஸ்துவினுடைய ஆளுகைகள் துவங்கும். அப்பொழுது நீங்கள் நான் இருக்க மாட்டோம். அப்பொழுதுதான் சபை உபத்திரவங்களை சந்திக்கும். அப்பொழுது நீங்கள் நான் இருக்க மாட்டோம். அதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் என்ன நடக்கும், எந்த நேரத்தில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவது நடக்கும்னா, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் விளங்கினது போல சபைகள் பயங்கரமான எழுப்புதலை ஊற்றப்படுதலை சந்திக்கும். நீங்கள் உங்கள் சபையை ஆயத்தம் செய்யுங்கள். அதற்காக உங்களை தேவ சமூகத்திலே நிற்கத்தக்க ஒரு அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்தத்தக்க ஒரு பாத்திரமாய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தேசத்திலே சபைகளுக்குள்ளே பயங்கரமான ஊற்றப்படுதலை உண்டு கொள்வார். சபைக்குள்ளே ஒற்றுமை வரும், விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமை வரும். பிள்ளைகளை அந்த ஊற்றப்படுதல் நடக்கும்போது ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்ட மகிமை முந்தின மகிமையோட பிந்தின மகிமை ரொம்ப மேன்மையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவே அவ்வளவு பெரிய மேன்மை சந்தித்ததானால் பிந்தின மகிமை நம்ம காலத்துல ஊற்றப்பட போகிற எழுப்புதல் பயங்கரமானதாயிருக்கும். அந்த நேரத்துல தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். எனவே உங்க சபைகளை, உங்க ஊழியர்களை, உங்க சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். நீங்களும் ஆயத்தமாகுங்கள், அநேகர் ஆயத்தப்படுத்துங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய கால நாட்களிலே வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க சபையை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்க சமுதாயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்களும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மணவாளன் வந்து ஆயத்தமாய் இருக்கிற 5 கன்னிகைகள் போன பின்பு ஆயத்தம் இல்லாத நிர்விசாரமான அவர்கள் ஆயத்தப்பட்டு வரும்போது உங்களை யார் என்று அறியேன் என்று கர்த்தர் சொன்னார். எனவே எடுத்துக்கொள்ளப்படுதலை கைவிடப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே உபத்திரவத்தை சந்திக்க நேரிடும். எனவே அதற்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு 2வது வருகை உங்களுக்கு எனக்கும் கிடையாது.
அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில வேதனைப்படுகிற யூதர்களுக்கும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் தான், ஆயத்தமில்லாமல் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் தான் அந்த இரண்டாவது வருகை. உங்களுக்கு எனக்கு இரண்டாவது வருகை அல்ல, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது எந்த நேரம் என்று யாருக்கும் தெரியாது. மின்னல் கிழக்களை தோண்டி மேற்களை மறைகள் ஒரு செகண்ட்ல நடக்கும். அப்பொழுது சிலர் வயல்ல இருப்பார்கள், சிலர் எந்திரம் மறைப்பார்கள், சிலர் தூக்கி கொண்டிருப்பார்கள். இது எதை குறிக்கிறது சொன்னால், இயேசு கிறிஸ்துவனை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது, அந்த ரகசிய வரை நடக்கும்போது சில நாடு தூங்கி கொண்டிருக்கும், சில நாடு வேலை செய்து கொண்டிருக்கும், சில நாட்டுக்கு பகல் நேரமா இருக்கும், சில நாட்டுக்கு இரவு நேரமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நமக்கு இரண்டாவது வருகை கிடையாது. அதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அதற்கு நீங்கள் உங்களையும் உங்கள் சபையை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே தான் கர்த்தர் அந்த கடைசி நாட்கள் ஆதி அப்போஸ்தலத்தில் ஊற்றப்பட்ட அந்த முந்தின மகிமையோட பிந்தின மகிமை ரொம்ப மேன்மை உள்ளதா இருக்கும், ரொம்ப மேன்மை உள்ளதா இருக்கும். எனவே நீங்கள் அதற்கு ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை வசனம் நிறைவேறுகிற கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் கர்த்தருக்கு நேராய் திரும்ப வேண்டும். நம்முடைய பட்டணங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். நம்முடைய தேசம் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். நம்முடைய சபை கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். சபைகளுக்குள்ள ஒற்றுமைகள் வர வேண்டும். விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமை வர வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பரலோகத்திலே அப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தரிசனம் பரலோகத்துல கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிற பூமியிலே செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்தார், அதற்காகத்தான் நம்மளை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆபிரகாம் யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்தவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். காரணம், அஜாக்கிரதையாயிருந்தார்கள். காலம் நம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய சபையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் சொன்னார். நிறைய நீதிமான்கள், நிறைய போதகர்கள், நிறைய விசுவாசிகள் விசுவாசத்திலிருந்து வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளே, 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 நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும், ஆயத்தமாயிருக்க வேண்டும். நம்முடைய காலத்துல, நம்முடைய நாட்களிலே அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக ஜனங்களை திருப்பும்படியாக, மனம் திரும்புவதற்கு நேராக ஜனங்களை திருப்பும்படியாக, கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தை கொண்ட ஒரு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் ஒரு நிலத்திலே போய் பார்க்கும் போது அந்த நிலத்திலே விலையுயர்ந்த ஒரு பொருட்களை அவன் காண்கிறான். அது விலையுயர்ந்த பொருட்கள் என்று, இந்த இடத்தை விட அந்த பொருட்கள் விலை உள்ளது என்று அறிந்து தன் நிலங்களை எல்லாம் விற்றத நிலத்தை கொண்டு அதை உடைமையாக்கி கொள்வானே, அதுபோல பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மேன்மையை விட பரலோக ராஜ்யம் ரொம்ப அவசியமானது என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்கு உங்கள் சமுதாயத்தை ஆயத்தப்படுத்தணும், உங்க சபையை ஆயத்தப்படுத்தணும், நீங்க ஆயத்தமாகணும், உங்க தேசம் ஆயத்தமாகணும். அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அந்த காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மணவாளன் வரும்போது ஆயத்தமாயிருந்தவர்களை அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆயத்தம் இல்லாதவர்கள் அப்பொழுதுதான் பிரிப்பரேஷன் ஆனார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பின் வந்து தட்டின போது உங்களை யார் என்று தெரியவில்லை என்று கர்த்தர் சொன்னார். பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். சபைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். உங்க சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும்னு ஆண்டவரை கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் அநேகர் ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. உலகத்திலேயே பெரிய ஒரு அற்புதம் ஒன்று உண்டானால் ஒரு பாவி மனம் திரும்புவதுதான். ஒரு மரித்தவன் உயிரோடு எழுப்புவதை விட, ஒரு மரித்தவனை இயேசுவின் நாமத்தினால் உயிரோடு எழுப்புகிறதை விட ஒரு பாவி மனம் திரும்புவதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிற உயர்ந்த அற்புதம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே கேட்போம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். எங்க சமுதாயத்தை கர்த்தருக்குள்ளாய் திருப்புகிற அபிஷேகம் வேணும். எங்க சபையை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்துகிற ஒரு அபிஷேகம் வேணும். ஹalleluya. எங்க உறவினர்களை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம் வேணும். ஆண்டவரே கேட்போமா? ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah, 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 hallelujah. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத ஜனங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத ஜனங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். வானவர்க்கு நாமவரை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வானவர்க்கு நாமவரை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய். ஜீவனின் அதிபதியான
ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேனேந்தவர் நமது தேவன், இருப்பேனேந்தவர் நமது தேவன். இருகரம் கட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் கட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர். வானவர் கீர்த்திக்கு நாமவரை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வானவர் கீர்த்திக்கு நாமவரை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். இருகரம் கட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் கட்டி என்று வாழ்த்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்றின் பிள்ளைகளின் தேவனவரே. அவர் அந்த சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் பாருங்கள். இன்னும் நம்முடைய தேசம் கர்த்தருக்கு நேராய் திரும்பவில்லை, நம்முடைய சமுதாயம் கர்த்தருக்கு நேராய் திரும்பவில்லை, நம்முடைய மாவட்டம் இன்னும் கர்த்தருக்கு நேராய் முழுமையுமாய் திரும்பவில்லை. பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக தேசம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்ததாக இன்னும் இந்த கொரோனா வியாதியில அநேகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனாவுடைய 3வது அலையின் காரியங்கள் தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு விலக வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த பணியில ஈடுபடுகிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், ஒவ்வொரு நர்ஸ், ஒவ்வொரு செவிலியர்கள், ஒவ்வொரு தன்னார்வ தொண்டாளர்கள், ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்கள், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள், ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகள், ஒவ்வொரு முதலமைச்சர்கள், எம்எல்ஏ எம்பிக்கள், நம்முடைய தமிழக முதலமைச்சர், எம்எல்ஏ எம்பிக்கள் மேல கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு, ஜனங்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை வகுக்கும்படியாக, சமாதானத்தை கர்த்தர் தேசத்தில் தரும்படியாக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ சபை விசுவாசிகளை இந்த கொரோனா நாளில் இழந்திருக்கிறது. அந்த சபைக்கு, அந்த சபையின் குடும்பத்திற்கு போதற்கு கர்த்தர் ஆறுதல் தரும்படியாய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எவ்வளவோ சபைகள் போதகர்களை இழந்திருக்கிறது, விசுவாசிகள் போதகர்களை இழந்திருக்கிறார்கள். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரே திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை. அவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமான ஆதரவு தரும்படியாக, அவங்களை கர்த்தரே நடத்தும்படியாக, அந்த சபையை கர்த்தர் நடத்தும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தர் கிரீஷின்படியாக இந்த கடைசி நாட்கள்ல சபையை கர்த்தர்களாய் திரும்ப வேண்டும், சமுதாயத்தை கர்த்தர்களாய் திரும்ப வேண்டும், விட்டு போன ஊழியங்கள் திரும்ப ஸ்திரப்பட்டு எழுந்து நிற்க வேண்டும், தைரியத்தை கர்த்தர் ஆவியானவர் தர வேண்டும். இதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தரை கிரியை செய்ததற்காக நன்றி, கர்த்தருக்கு வழி நடத்தினதற்காக நன்றி, கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. வழி நடத்துங்க உடைய சித்தத்தை ஆண்டவரே இந்த பூமியிலே செய்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஒருமனப்படுத்துவீராக. நாம மகிமைப்படட்டும், நாம மகிமைப்படட்டும் ராஜா, நாம மகிமைப்படட்டும் ராஜா, நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய
வார்த்தைகளை நாம் தியானம் பண்ண போகிறோம். வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தர போகிறார். என்னாகம புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரத்தை மையமாக வைத்து என்னாகம 22 அதனுடைய 12வது வசனத்தை நாம் மையமாக வைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னாகமம் 22 அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவே வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். உங்களை யாராலும் சபித்து விட முடியாது என்று, காரணம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றெல்லாம் பல நாட்களாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் சாபத்திற்கு எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை, ஒரு சில காரியங்களை நாம் தியானம் பண்ண போகிறோம். நேற்று தினத்தில் பேசும்போது ஆதாம் ஏவாள் சர்ப்பம் சபிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏன் கர்த்தர் அதை சபித்தார், அதனுடைய காரியங்கள் என்னென்னவாய் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த அதே சோதனை மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுக்கு அதே சோதனை வந்தது. அதே சோதனை இயேசுக்கு வந்த போது இயேசு ஜெயித்தார். ஏவாளை பார்த்து அந்த கனியை புசி என்று பிசாசு சொன்னது. இயேசுவை பார்த்து அந்த கல்லை அப்பமாக்கி இதை சாப்பிடு என்று பிசாசு சொன்னது. ஆனால் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பிசாசை ஜெயித்து காமித்தார். ஆதாம் ஏவாள் அதை ஜெயிக்க தவறினார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவரோடு கூட நேரங்களை செலவு செய்ததாக அங்கு தெரியவில்லை. வேதம் சொல்கிறது, தேவன் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற தூரத்தில் அவர்கள் இருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போக போக நாம் செய்கிறது தவறு என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கி வர வர சின்ன தவறு கூட நம்முடைய மனதை உடைக்கும். ஆண்டவர் விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று நம்மளை யோசிக்க வைக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க சின்ன தவறு கூட பெரிய தவறாய் தெரியும். ஆனால் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போக 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 பெரிய தவறு கூட தவறை போல தெரியாது. நான் என்னதான் செஞ்சாலும் நம்முடைய தவறு நமக்கு உணர்த்தப்படவில்லை, ஆவியானவர்களுடைய தவறை உணர்த்தவில்லை என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. எனவே நாம் கடந்த நாட்களிலே ஆதாம் ஏவாள் ஏன் சபிக்கப்பட்டார்கள் என்று நேற்று இரவு நேரலையிலே உங்களோடு பேசினேன். இந்த நாளிலேயும் அடுத்த ஒரு சில காரியங்களை, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சாபம் வருகிறது, அதற்கு நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று சொன்னேன். இந்த நாட்களிலேயும் ஒரு சில கதாபாத்திரங்களை, தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் வேதத்தில் அநேக பேர் இருக்கிறார்கள். வேதத்திலே சாபம் என்று எங்கெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதோ அது நாம் சபிக்கப்படுவதற்காக எழுதப்படவில்லை. அந்த நாம் சாபத்துக்கு எச்சரிக்கையாய் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சாபம் என்கிற வார்த்தை வந்த போது அதை வாசிக்காமல் விடக்கூடாது. சபை போதகர்கள் சாபத்தை குறித்து வேத வசன ஆதாரத்தோடு பேசும்போது ஐயோ பாஸ்டர் இப்படி பேசுறாரு நினைக்க கூடாது. காரணம், நீங்கள் சபிக்கப்படுவதற்காக அது பேசப்படவில்லை, நீங்கள் சபிக்கப்படுவதற்காக அது வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. அந்த சாபத்திற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலேயும் நேற்று ஆதாம் ஏவாள் அந்த சர்ப்பம் ஏன் சபிக்கப்பட்டது என்று சொல்லி அதற்கான காரணங்கள் என்னென்ன என்கிறதை குறித்து, இயேசு எப்படி அந்த பிசாசை ஜெயித்தாரோ அதுபோல நாமும் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆலோசனை, தவறான ஆலோசனை சொன்ன சர்ப்பத்தையும் கர்த்தர் சபித்தார். நல்ல ஆலோசனை சொல்றதை விட்டுட்டு தவறான ஆலோசனை சொல்றவன் சபிக்கப்படுவான் என்று சொன்னேன். ஏவாள் பிசாசோடு கூட நேரம் செலவு செய்தது தவறு என்று சொன்னேன். நாமும் ஆண்டவரோடு செலவு செய்கிற நேரத்தை விட்டுட்டு பிசாசோடு கூட உலக காரியத்தோடு கூட நம்ம நேரத்தை செலவு செய்வோமானால் நாம் வஞ்சிக்கப்படுவோம், சாபம் நமக்கு வரும் என்று சொன்னேன். ஆதாம் மனைவி கொடுத்த, ஏவாள் கொடுத்த கனியை
நான் புசித்தேன் என்று சொன்னபோது அவனும் சபிக்கப்பட்டான். காரணம் ஏன் அவன் சபிக்கப்பட்டான் என்று சொன்னால், அவன் ஏவாளை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்கிற ஒரு காரியத்தை அவன் சொல்லவே இல்லை. பிள்ளைகளே நாம் எல்லாவற்றையும் வருகிறது என்று சொல்லி நாம் உடனே அனுபவித்து விடக்கூடாது. பிசாசுடைய சோதனை மாம்சத்துக்கு ஏதுவாக இருக்கும். யோவான் புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகம் சொல்லுகிறது, உலகமும் அதில் உள்ள யாவும் உலகத்தின் மேல நம்ம அன்புள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் பிதாவின் இடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் முதல் வாசிக்கும் போது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்றால், இந்த பிசாசுடைய சோதனையை பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்கு ஏதுவானதா இருக்கும். மாம்ச ஆசையை உண்டு பண்ணுகிறதற்கு ஏதுவானதா இருக்கும். யோபுவை பிசாசு மாம்சத்தை தான் கவனித்தது. ஆனால் யோபு பிசாசை ஜெயித்து விட்டான். தன் நாவினால் கூட கர்த்தருக்கு விரோதமாய் அவன் பேசவில்லை. பிசாசு எதிர்பார்த்த ஒரு காரியம், ஆண்டவருக்கு விரோதமாய் யோபு பேச வேண்டும். ஆனால் யோபு ஜெயித்து காமித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆதாம் ஏவாளை பிசாசு மேற்கொண்டதோ, அதுபோல மாம்சத்தில் வந்த இயேசுவை பிசாசு மேற்கொள்வதற்கு முதலாவது வார்த்தை என்ன பயன்படுத்தின தெரியுமா? நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி மிகைப்படுத்தி பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசிதான் கவுகிறது. பிள்ளைகளே, மாம்சத்திற்கு ஏதுவான காரியங்களை தான் பிசாசு உங்களுக்கு முன்னே வைக்கும். எதற்காக வைக்கும் சொன்னா, உங்களை ஆண்டவர் விட்டு பிரிப்பதற்கு, கர்த்தரை விட்டு தூரப்படுத்துவதற்கு, உங்கள் மூலம் கர்த்தரை வேதனைப்படுத்துவதற்கு பிசாசு சில காரியங்களை செயல்படுத்தும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு கூட அதிகமான நேரங்களை செலவு செய்வீர்களானால் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். சாபத்திற்கு உங்களால் விலகி வாழ முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் காயினை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4 அதன் 8வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் காயின் சபிக்கப்பட்டதனுடைய காரியம் இருக்கிறது. ஆதியாகமம் 4:11 சொல்லுகிறது, கர்த்தர் கேட்கிறார், இப்பொழுது ஒரு சகோதரனுடைய ரத்தத்தை வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் காயினை சபிக்கிறதை பார்க்கிறோம். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் புறக்கணித்தார். ஆனால் ஆபேல் கர்த்தருக்கு ஏற்றதை கொண்டு வந்து பலி செலுத்த வந்தான். ஆனால் காயின் ஏனோதானோ என்று சொல்லி அவன் பலி செலுத்தினான். கர்த்தர் புறக்கணித்த அந்த காரியம் காயினுக்கு முகநாடி வேறுபட்டது. காயினுக்கு அது மன துக்கத்தை ஏற்படுத்தினது. கர்த்தர் அவனுக்கு பதில் தராத காரியங்கள், கர்த்தர் அங்கீகரிக்காத காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவமும் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். காயினுடைய வீட்டு வாசற்படியிலே கொலை செய்கிற ஒரு பாவம் அவன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருந்தது. கொலைக்கு நேராக எரிச்சல் அடையக்கூடிய, சகோதரனை கொன்று போடக்கூடிய ஒரு பாவம் அவன் வீட்டு வாசலிலே படுத்திருந்தது. ஏன் காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவன் நன்மை செய்கிறவனாய் இருக்கவில்லை. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் கேட்டார். பிள்ளைகளே, நன்மை செய்யாத அவனுடைய இருதயத்திலே சகோதரனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தது நிமித்தம் அவன் முகநாடி வேறுபட்டது. அவன் வயல்வெளியிலே இருக்கிற நேரத்திலே தன் சகோதரன், தன் தம்பியாகிய ஆபேலை அவன் கொன்று போட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை ஆபேலுடைய அந்த இரத்தத்தின் சத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதா. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. 9வது வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார் காயினை பார்த்து. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரருக்கு நான் காவலாளியோ என்று சொல்லுகிறான்.
அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது. 11வது வசனம் சொல்லுகிறார், இப்பொழுது சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த அந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, பிள்ளைகளே, மனிதனுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துகிற யாராயிருந்தாலும் அந்த குடும்பம் சபிக்கப்படும். அந்த தேசம் சபிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேசம் சபிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதனுடைய ரத்தம் பூமியில் மனிதனால ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படும் போதுதான் அந்த பாவத்திலிருந்து அந்த சமுதாயம் விடுதலை ஆக்கப்படுகிறது, அந்த தேசம் விடுதலை ஆக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட சாபம் காயினுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று தெரியுமா? 12வது வசனம் சொல்லுகிறது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். பிள்ளைகளே, 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 ஒரு மனிதனுடைய ரத்தத்தை ஒரு மனிதன் கர்த்தர் தன் சாயலாய் உருவாக்கின, கர்த்தர் தன்னுடைய தன்னை போல உருவாக்கின மனிதனை ஒருவன் சாகடிப்பானையானால் எந்த விதத்திலே இருந்தாலும் அவன் இந்த பூமியிலே சபிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாம். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இயேசு சிலுவைக்கு போகும்போது பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தை காணவில்லை என்று சொல்லும் போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பிலாத்து இந்த இரத்தப்பலிக்கு நான் பொறுப்பு அல்ல என்று தன் தண்ணீரால் தன் கைகளை கழுவ கொள்ளும் போது யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விலக்கடுவது என்று சொன்ன போது அந்த சாபம் அவர்கள் மேல் விழுந்தது. கிபி 70வது நூற்றாண்டிலே, தீர்த்துராயின் காலத்திலே, மகா அலெக்சாண்டர் காலத்திலே, ரோம ஆட்சியின் காலத்திலே இந்த முழு உலகத்திலே யூதர்களை அவன் வேரோடு அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசம் சூறையாடப்படுகிறதை, அந்த இயேசு கிறிஸ்துவிற்கு இரத்தத்திற்கு வந்த அந்த சாபத்தை யூதர்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள். அந்த சாபம் கிபி 70வது நூற்றாண்டிலே நிறைவேறினது. பிள்ளைகளே, பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு மனிதனுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு ஆலோசனை செய்தாலும் சரி, அதை செய்தாலும் சரி, தாவீது உரியாவின் மனைவியை தன் மனைவியாய் மாற்றிக் கொள்வதற்கு யுத்தத்திலே உரியாவை கொன்று போட வேண்டும் என்று யோவாபுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத அந்த ரத்தத்தை தாவீது சிந்தினதின் நிமித்தம் பத்சேபாள், உரியாவின் மனைவி பத்சேபாள் தாவீதுக்கு பெற்ற அந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார். அது கேவலமாயிருந்தது, அது வியாதிப்பட்டு மரித்து போனது. பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு மனிதனுடைய ரத்தத்தை யார் சிந்துகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதனுடைய ரத்தத்துக்கு விரோதமாக நீ செயல்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ரத்தம் சிந்துகிற குணம் கர்ம கொலை. நிறைய பேர் கர்ப்பத்துல குழந்தை உருவான பின்பு அபாசனம் பண்ணுகிறார்களே, அதுவும் கொலைதான். அப்படி கொலை செய்கிற பிள்ளைகள் நீ சபிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதினிடத்திலே சங்கீதம் 139வது சங்கீதத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், என் கற்பத்தை உம்முடைய கண்கள் கண்டது, என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே கண்கள் கண்டது, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். என்றால் என்ன அர்த்தம்? குழந்தை கற்பத்திலே உருவாகும் போதே, எரேமியாவிற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே உன்னை எனக்கு என்று நான் முன்குறித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை கற்பத்திலே முன்குறித்தார் என்று நான் பிறக்கும் முன்னே நான் முன்குறித்தார் என்று சொல்லுகிறான். என்றால் கற்பத்திலே ஒரு குழந்தை உருவாகி அதை அபாசனம் பண்ணுவதும் கொலைதான். அப்படி கொலை செய்கிற நீ இந்த பூமியிலே சபிக்கப்படுவாய். யாராயிருந்தாலும் பிள்ளைகளே, திருமணத்திற்கு முன்னே தவறான உறவின் மூலம் பிள்ளைகளை சாகடிக்கிற குணமுள்ள யாராயிருந்தாலும் நீ சபிக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு பலன் தராது,
நீ என்ன வேலை செய்தாலும் அந்த வேலை உனக்கு வாய்க்காது, அது ஆசீர்வாதமாய் இருக்காது. நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும், என்ன வருமானம் வந்தாலும், ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்துவதற்கு, ஒரு மனிதனை சாகடிப்பதற்கு, ஒரு குழந்தையை சாகடிப்பதற்கு, ஒரு கர்ம கொலை செய்வதற்கு நீ முன் வருவாயானால், நீ அதை செய்வாயானால், இந்த பூமியிலே உன் நிமித்தம் உன் நிலம், உன் வேலைகள், உன் வம்சங்கள் சபிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. காயினை கர்த்தர் சபித்தார். உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு பலன் தராது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அப்படி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க மனுஷன் பாக்கியவா. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தை தியானம் பண்ணுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துவானே ஆனால், ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு ஒரு மனுஷன் காரணமாயிருப்பானே ஆனால், தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனை ஒருவன் கொலை செய்வானே ஆனால், அந்த ரத்தத்தின் சத்தம் அந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த சத்தத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கிறது. உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு மனிதனை நீ என்ன விஷயத்தை பயன்படுத்தி நீ கொன்றாலும், விஷத்தை வைத்து கொன்றாலும், அபார்ஷன் பண்ணி நீ கொன்றாலும், நீ கொன்ற அந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாய் இருக்கும்படி இதை திருட்டாந்தமாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். திருட்டாந்தமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 4:12 சொல்லுகிறது, நீ பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ செய்கிற எந்த வேலையும் எந்த காரியம் உனக்கு வாய்க்காது. பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமியில சபிக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளை, நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்கலாம் அப்படிப்பட்டவங்க தான், அவங்கலாம் நல்லதானே இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. அவர்கள் பின் புலத்தை கவனித்து பாருங்கள். இந்த பூமியிலே அவர்கள் நிலையற்று வாழுவார்கள். ஒரு இடத்துல அவங்களால நிரந்தரமா வாழ முடியாது. தன் பெற்றோர்களால் அவர்களால் நிரந்தரமாய் வாழ முடியாது. தன் பிள்ளைகளோடு அவர்களால் நிரந்தரமாய் வாழ முடியாது. தன் மனைவியோடு அவர்களால் நிரந்தரமாய் வாழ முடியாது. நிலையற்று பயந்து அலைகிறவர்களாய் இருப்பார்கள். இது யார் கொடுத்த சாபம்? கர்த்தர் கொடுத்த சாபம். மனிதனுடைய ரத்தத்தை, மனிதனை கொன்றவனை, மனிதனுடைய ஆத்துமாவை தேவன் எடுப்பதற்கு முன்பாக அவனை கொலை செய்தவனை கர்த்தர் சபிக்கிற சாபம் இது. கர்த்தர் சபிக்கிற சாபம் இது. காயின் இந்த சாபத்தை பெற்று கொண்டான். அவன் சொல்லுகிறான் 13வது அதிகாரத்துல, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் சாபம். பிள்ளைகளே, அறியாமல் இயேசுவை அறியாத காலத்தில் ஒருவேளை நீங்கள் ரத்தம் சிந்திருப்பீர்களானால் தேவ சமூகத்தில் வந்து நெல்லுங்கள். பெரிய ராஜா தாவீது, அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நாளாகம புஸ்தகத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது, உன் குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான், அவன் நாட்களிலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பன் அநேக ரத்தத்தை சிந்திருக்கிறபடியினால் ஆலயம் கட்ட வேண்டிய பொறுப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய ரத்தத்தை பூமியிலே சிந்துகிற யாராயிருந்தாலும் அவனை கர்த்தர் ஆலயம் கட்டுவதற்கு சம்மதிக்கவில்லை. அவனை கர்த்தர் அவன் கையால் ஆலயம் கட்ட விரும்பவில்லை. பிள்ளைகளே, இதுல நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமானவர். இன்னைக்கு எவ்வளவு பேரு அவன் அன்னைக்கு பட்டயத்தால கல்லால காயின் தன் தம்பியை போல செஞ்சிட்டான். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு. உன் வார்த்தையினால எவ்வளவு பேர் சாகுறாங்க தெரியுமா? உன்னுடைய காரியத்தினால எவ்வளவு பேர் நொந்து ஆண்டவட்ட அழுகிறாங்க தெரியுமா? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படும் போது அவர்கள் முறையிட்ட சத்தம் பரலோகத்தை எட்டினது.
அவர்கள் முறையிட்ட சத்தம் பரலோகத்தை எட்டினது. சோதோம் குமாராவிலே இருந்த பாவம் பரலோகத்தை எட்டினது. பரலோகத்தை எட்டினது. அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. நினிவேல ஜனங்களுடைய பாவம் பரலோகத்தை எட்டின போது, யோனா தீர்க்கதரிசி சொன்ன போது அவர்கள் மனம் திரும்பி கூப்பிட்ட சத்தம் பரலோகத்தை எட்டினது. பரலோகத்தை எட்டினது. பிள்ளைகளே, பிள்ளைகளே, இந்த பூமியிலே நீ யாருக்காவது விரோதமாய் நீ எழும்புவாயானால் அந்த சத்தம் பரலோகத்தை எட்டும். யாத்திராம புஸ்தகம் 21வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தார், 22வது பின்பகுதியை வாசித்து பார்த்தார். அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அடமானமாய் ஒருவனிடத்திலே வஸ்திரத்தை வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை கொடுத்து விடு. அதுதானே அவனுடைய வஸ்திரம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறேன். அப்படி நீ கொடுக்காம போனா உன் பிள்ளைகளை நான் தண்டிப்பேன், உன் அக்கிரமத்தை உன் பிள்ளைகளிடத்துல விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வட்டிக்கு விடக்கூடாது என்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, காயின் ஏன் சபிக்கப்பட்டான்? மனிதனுடைய ரத்தத்தை பூமியில சிந்தெழுதினார். உன்னால் ஒரு ஆத்துமா இடருமானார், உன்னால் ஒரு ஆத்துமா தற்கொலைக்கு நேர தூண்டப்படுமானார், உன்னால் ஒரு ஆத்துமா ரட்சிப்படுது இடருமானார், நீ நிச்சயமாய் எந்த பூமியிலே உன்னால் மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் மாறுகிறானோ, இடறுகிறானோ, அந்த மனிதன் மரிக்கிறானோ, அந்த பூமியிலே நீ சபிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. சாபத்தை குறித்து ஆதியாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16, என்னாகமம் 35 அதனுடைய 33வது வசனம் முதல், ஆதியாகமம் 9 5வது வசனம் முதல் 6வது வசனம் முதல், யாத்திராகமம் 21 12வது வசனம் முதல், மத்தேயு 26 52வது வசனம், ஆதியாகமம் 5 29வது வசனம், ஆதியாகமம் 4 24வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தா மனிதனை கொன்றவன் எந்த அளவுக்கு பூமியிலே சபிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் அதனுடைய 35 33வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 35வது அதிகாரம், என்னாகமம் 35 அதனுடைய 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்னாகமம் 35 அதனுடைய 33வது வசனம், நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள், ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், ரத்தம் சிந்தனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. பாவ நிவர்த்தி இல்லை. எந்த மனுஷனால் ஒரு மனுஷன் கொலை செய்யப்பட்டானோ அந்த கொலை செய்த மனுஷன் அந்த பூமியிலே ரத்தம், அவனுடைய ரத்தம் சிந்தப்படும் போதுதான் பாவத்திலிருந்து அவனுக்கு நிவிருத்தி உண்டாகிறது அந்த தேசத்திற்கு. பிள்ளைகளே, நீங்கள் குடியிருக்கும் எந்த வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லேன்டார். மனிதனுடைய ரத்தம் எங்கே சிந்தப்படுகிறதோ அந்த கத்தியை எடுத்தவன், பட்டயத்தை எடுத்தவன் அதே பட்டயத்தால் கொலை செய்வான் என்று சொல்லி மத்தேயு 26 52வது வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, பிள்ளைகளே, சாபத்திற்கு நேராக இருப்பீர்களானால், ஒருவேளை நான் அறியாத நாட்களில் இப்பேற்பட்ட பாவத்திலே இருந்திருக்கிறேன் என்பீர்களானால், உங்களை நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். உங்கள் சாபத்தை நீக்கும்படி இயேசு சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி உங்கள் சாபத்திற்கு முடிவை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்க பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். தாவீது உரியாவை கொன்ற பாவத்திற்காக நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று அழுத போது, அவன் உடைந்து அழுத போது அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மன்னிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். உங்க பாவத்திலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆனால் இனி பாவம் செய்யாது. அப்பேற்பட்ட உறவை விட்டு நீ வெளியே வா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் தேசம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே, அறியாமல் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அழுது அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. உன் பாவத்தை மனிதன் மன்னிக்கவில்லையானாலும் கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அடுத்ததாக
யார் சபிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் ஏசா சபிக்கப்பட்டிருக்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 26:34 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தான். வேதம் சொல்லுகிறது ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தான். அடுத்ததாக யார் சபிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் அசட்டைத்தனம் உள்ளவர்கள், ஆண்டவர் தருகிற காரியங்களை அசட்டையாய் எடுக்கிறவர்கள், ஆண்டவர் தருகிற காரியத்தை அசட்டையாய் செய்கிறவர்கள். ஆதியாகமம் அதனுடைய 25வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்சங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த அலட்சியத்தனம் உள்ளவர்களை கர்த்தர் சபிக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தை அசட்டையாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சில நேரத்துல கர்த்தருடைய காரியத்தை அசட்டை செய்கிறதினால் ஆசீர்வாதத்தை இழந்து போய் சாபத்திற்குள் ஆகிறோம். யாக்கோபு சமைத்து ஆட்டுக்குட்டியை தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு துரிதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஏசா யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்குகிற வரைக்கும் என்ன செய்தான் என்று தெரியவில்லை. அசட்டைத்தனம் உள்ளவன். அவன் ஆசீர்வாதத்திலே கூட அசட்டைத்தனம் உள்ளவனாய் இருந்தான். எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் 12:16 பின்பு அவன் கண்ணீரோடு தேடின போதும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிட்டவில்லை. பிள்ளைகளே, தேவன் கொடுத்த காலத்தை நீ பயன்படுத்தி கொள்ளாமல் அதை அசட்டையாய் விடுவாயானால் நீ சபிக்கப்படுவாய், ஆசீர்வாதத்துக்கு புறம்பேணி தள்ளப்படுவாய். மல்கியா 1:3 சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவையோ அவர் வெறுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவன் அசட்டைத்தனம் உள்ளவன். அவன் அசட்டைத்தனம் உள்ள ஒரு மகன். பிள்ளைகளே, நீங்கள் அசட்டைத்தனம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய விஷயத்திலே வேதம் சொல்லுகிறது, எரேமியா புஸ்தகத்திலே வாசிக்கும் போது கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தமக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அசட்டைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அசட்டைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருக்கிறான். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அசட்டைத்தனம் இருக்குமானால் நமக்கு சாபம் வரும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய காரியத்தை நாம் அசட்டையாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் நமக்கு நியமித்த காரியத்தை நாம், வேதம் சொல்கிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய விஷயத்தில நாம் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள் கூட வேதத்திலிருந்து அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை கையாள வேண்டும். பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களை அசட்டைத்தனத்தோடு இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுவது, கர்த்தருடைய வசனத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பானது, பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது. சவுலுடைய வாழ்க்கையில அசட்டைத்தனம் இருந்தது. அவன் தன் ராஜ்ய பதவியை இழந்து போனான். பிள்ளைகளே, அசட்டை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அசட்டைத்தனம் இருக்குமானால் நாம்
சபிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய செலவு பண்ணுகிற காரியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் அசட்டையாய் செய்யக்கூடாது. அநேக வேதத்துல அநேக உதாரணங்கள் உண்டு. உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரிந்திருக்கும். கர்த்தருடைய விஷயத்தை நாம் அசட்டையாய் கையாளக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அசட்டைத்தனம் உள்ளவர்களாய் கையாளக்கூடாது. எப்பொழுது விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் எப்பொழுதும் நாம் விழிப்போடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மல்கியா 1:3, எபிரேயர் 12:16, ஆதியாகமம் 27:38, ஓசியா 12:3, 2 பேதுரு 2:13 இந்த ஏசாவுடைய அசட்டைத்தனம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அசட்டையாய் அலட்சியத்தனம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெய்வ பயம் உள்ளவர்களாய், கர்த்தர் கொடுத்த காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இல்லையானால் ஏசா எப்படி ஆசீர்வாதத்தை இழந்து பின்பு கண்ணீர் விட்டு கதறி தேடின போதும் அவனுக்கு கிடைக்கவில்லையோ, கிடைக்கிற காலத்தை நாம் சரியாய் பயன்படுத்தவில்லையானால் நாம் வேதம் சொல்லுகிறது, குளிர்கிறது என்று சோம்பேறி தூங்குவானா, அவன் அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காதான். காரணம், விதைக்க வேண்டிய நேரத்தில் அவன் தூங்கினான். பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் கொடுத்த காரியங்களை, நேரங்களை அசட்டையாய் நீங்கள் செய்வீர்களானால் பின்பு நீங்கள் கண்ணீர் விட்டு கேட்கும் போது உங்களுக்காக காலம் காத்திருக்காது. எனவே காத்திருக்க வேண்டிய காலத்தில், தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் சரியாய் செயல்படுங்கள். இக்காலத்திலே உன் தேசத்தை கர்த்தருக்கெனராய் திருப்புங்கள். அசட்டையாய் இருக்காதுங்கள். யாரோ செய்யட்டும், நமக்கு என்னன்னு இருக்காதுங்க. உன் சமுதாயத்தை கர்த்தர் உன்னை நம்பிதான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். உன்னை நம்பிதான் உன்னை ரட்சித்திருக்கிறார். உன் சமுதாயத்தை கர்த்தருக்கெனராய் திருப்புகிற, உன் தேசத்தை கர்த்தருக்கெனராக திருப்புகிற பொறுப்பு உனக்கு இருக்கிறது. எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அசட்டையாய் எடுக்காதே. கர்த்தருடைய விஷயத்தை அசட்டையாய் பார்க்காதே. ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் அதை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளே, யோசுவா 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. பெத்தேல் ஊரானாகிய ஈயேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 6:24, 1 ராஜாக்கள் 16:34 வாசித்து பார்த்தா யோசுவா எரிகோவை அவன் சபிக்கிறான். இதை திரும்ப எடுத்து கட்டுகிறவனுடைய தலைப்பிள்ளை மரித்து போகும் என்று சபிக்கிறான். யோசுவா 6:26வது அதிகாரம் 26வது வசனம். யோசுவா 6:26வது வசனம். அக்காலத்தில் யோசுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவா எரிகோவை கர்த்தர் யுத்தத்திலே ஜெயித்து வெளியே வரும்போது அந்த யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறான். அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணமாய், அந்த பட்டணத்தை கட்டுகிறவனுடைய கட்டும்போது மூத்த குமாரனையும் அவன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று சபிக்கிறான். இங்கே 1 ராஜாக்கள் 16:34வது வசனத்துல ஈயேல் என்கிற ராஜா அதை கட்டும் போது யோசுவா சொன்ன அந்த சாபம் அவனுடைய குடும்பத்தில் நிறைவேறுகிறது. என்ன காரியம் என்று சொன்னால், அந்த பட்டணத்தை யோசுவா சபித்திருக்கிறான் என்று தெரிந்த போதும் அதை கட்டும்போது சாபம் வரும். ஏனென்றால் யோசுவா தேவாவினால வழி நடத்தப்பட்டவன். தேவனால் அது பாபிலோனிய பொருட்களையே ஆண்டவர் விரும்பவில்லை. அந்த பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொண்ட ஆகாபை கூட கர்த்தர் விட்டு வைக்கவில்லை. ஆகாபுடைய குடும்பம் சபிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகாபுடைய குடும்பம், ஆகானுடைய குடும்பம் அங்கு சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பாபிலோனிய பொருட்களை எடுத்த ஆகானின் குடும்பம் சபிக்கப்படுகிறது என்றால், அப்பேற்பட்ட சாபத்தை, அப்பேற்பட்ட சபிக்கப்பட்ட பட்டணத்தை
திரும்ப இதை இன்னொருவன் எடுத்து கட்டக்கூடாது என்று யோசுவா சபித்தான். இந்த சாபம் தெரிந்தும் 1 ராஜாக்கள் 16:34 வசனத்திலே அங்கு ஈயேல் ராஜா அந்த பட்டணத்தை கட்டும் போது தன் பிள்ளைகளை சாக கொடுக்கிறான். பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது சொன்னால், சில நேரங்கள்ல வேதத்திலே வாசிக்கும் போது சில காரியங்கள் சாபம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வேதத்தை வாசித்தும் சிலர் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஆதாமை பார்த்து, நான் வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தாயோ? இந்த வேதத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் சாபம் என்று விலக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் செய்யும் போது, அதை நாம் மீண்டுமாய் அது அறிந்து செய்யும் போது நிச்சயமாய் சபிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை, சாபமான அந்த பூமியை எலிசா ஆசீர்வாதமான பூமியாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உப்பு நிறைந்த அந்த எரிகோ பட்டணம் விளைச்சல் உள்ள பகுதியாய் மாறுகிறது. பிள்ளைகளே, தேவன் சபித்த காரியங்கள் எதுவெல்லாம் சாபம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆமா, வேதம் சொல்லுகிறது, அதற்கெல்லாம் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஈயேல் ராஜா அதை கட்டின போது அவன் மூத்த மகனையும் இளைய மகனையும் சாக கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, நாம் சில நேரத்தில் தேவன் சபித்த பகுதியை எது சாபம் என்று சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து கொண்டிருப்போமானால் அது நிச்சயமாய் நம்முடைய விஷயத்தில் நிறைவேறும். அதற்கு நாம் பயப்பட வேண்டாம், அதற்கு எச்சரிக்கையாய் விலகி வாழ வேண்டும் என்றுதான் வேதத்திலே திருட்டாந்தங்களாய் இந்த வேதத்தில் அநேக சாபங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்து சவுல் சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி 1 சாமுவேல் 15 அதனுடைய 15வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 1 சாமுவேல் 15 26 27 29 வசனங்கள், 1 சாமுவேல் 15 23வது வசனங்கள், 1 சாமுவேல் 16 1. இதிலே சவுலை கர்த்தர் ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்தார். சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். சவுலை கர்த்தர் தான் ராஜாவாகினார். கர்த்தர் தான் சவுலை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலோடு சொன்னார். ஆண்டவரை ஏற்படுத்திட்டு ஆண்டவரை புறக்கணிக்கிறார். சில ஆசீர்வாதங்களை கர்த்தரே கொடுத்துட்டு கர்த்தரே அந்த ஆசீர்வாதத்துக்கு புறம்பாய் நம்மளை மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படும் போது. பிள்ளைகளே, நாம் கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை நாம் இழக்கிறோம். நிறைய பேர் அழைப்பை இழந்து போகிறாங்க. எப்படி சவுல் ராஜா தன் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் புறக்கணித்தாரோ அதே மாதிரி நிறைய பேரை கர்த்தர் அந்த கடைசி நாட்களிலே புறக்கணிக்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. காணியாட்சிக்கு புறம்பே வந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டோடைய அழைப்பை விட்டு பின்வாங்கி கொண்டு வந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளே, இது ஒரு பெரிய சாபம் கர்த்தரே கொடுக்கிறார். எரேமியா 18வது அதிகாரம் சொல்லுகிறது, ஒரு பொய்யவன் ஒரு மண்பாத்திரத்தை தனக்கு இஷ்டமானபடி உருவாக்குகிறது போல நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது அவர் உங்களை தான் ஆணையிட்ட ஆசீர்வாதத்தில் உங்களை விளக்குகிறார், புறம்பாக்குகிறார். பிள்ளைகளே, நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சவுலை ஆண்டவர் தான் ராஜா வாக்கினார். ஆனா ஆண்டவரே அவனை புறக்கணிக்கிற அளவுக்கு மாறி. ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? உங்களை ஆராய்ச்சி பாருங்க. உங்க பிள்ளைகள் உங்களை புறக்கணிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? ஆராய்ச்சி பாருங்க. உங்க ஊழியம் கர்த்தரால் புறக்கணிக்கப்படுகிற இடத்துல இருக்குதா? நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏன் தெரியுமா? ஏன் உங்களை புறக்கணிக்கிறார்? ஏன் இப்பொழுது வேதம் சொல்லுது, சவுலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலையா? ஆண்டவர் சவுல்கிட்ட பேச விரும்பல. ஏன் இந்த சாபம் அவனுக்கு? சவுலுக்கு ஏன் இந்த சாபம் வந்தது? 1 சாமுவேல் 15:21. சாமுவேல் 15:8-9, 1 சாமுவேல் 15:2 வாசிக்கும் போது 1 சாமுவேல் 15வது
அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15 அதன் 21வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையினால் சாபத்திலான ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். பலி சாபத்தீடான பொருட்களை ஆண்டவர் அழிக்க சொல்றாரு. ஆனா இவன் அத ஆண்டவருக்கு பலிக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் காணிக்கினால டைவர்ட் பண்றான். ஆண்டவர் அமலேக்கியரை முழுமையா அழிச்சுன்னு சொல்றாரு. ஆனா சாமுவேல் கேட்கிற, என் காதுல விழுற ஆடு மாடுகள் சத்தம் என்னன்னு கேட்டா அதெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கைங்க. கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தை அவன் மீறுகிறான். ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியல, அதனாலதான் சாபம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க செய்யலன்னா கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளுவார், நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஆரம்ப நாள் ஊழியம் நல்லதா இருந்தது, இப்ப ஊழியம் இப்படி இருக்குதே. ஆரம்ப நாள் நல்லதா இருந்தது, விசுவாசம் ஓட்டம், இப்ப இப்படி இருக்குதேன்னு விசுவாசிக்க யோசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஓசியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம இதை அந்நிய காரியமாய் பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. 1 சாமுவேல் 15, 22, 23 சொல்லுகிறது, சாமுவேல் சொல்லிக் கொடுக்கிறான், பலியிடுகிறதை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலே உத்தமம். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அதனாலதான் ஆண்டவரை புறக்கணிக்கிறான். அவன் வாழ்க்கை சாபத்திற்குள் ஆகிறது. அவனுடைய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது அந்த உதாரணங்கள் சொல்லுகிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் வருகிறது. சவுலை யார் கொல்றா தெரியுமா? சவுலை யார் கொல்றா தெரியுமா? ரெண்டு சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம் முதல் வாசிக்கிறேன். அந்த வாலிபன் தற்செயலாக கில்பா மலைக்கு போனான். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருக்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னான். யாரா? அமலேக்கியன். ஆண்டவர் சவுலை யார் அழிக்க சொன்னாரு? யார் அழிக்க சொன்னார்? 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 15 2வது வசனத்தில் சேனையின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கிடவாய் என்றார். ஆனா 15வது வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 15, 8, 9 சொல்லுகிறது, அமலேக்கின் ராஜாவாக ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுல் ஜனங்கள் ஆகாகை ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போன மனதில்லாமல் தப்ப வைத்தார். ஆண்டவர் அழிக்க சொன்னாரு, இவன் அழிக்கல, மிச்சம் எடுத்து வச்சுக்கிட்டான். நல்ல பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். நல்ல பொருளெல்லாம் என்ன செய்யிட்டான்? எடுத்து வச்சுக்கிட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், நீ யார் என்று கேட்டார். அதற்கு நான் அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் எங்கிருந்து வந்தான்? சவுல் அழின்னு சொன்ன கூட்டத்தை அவன் மிச்சம் வச்சதுனால இப்ப சவுலை யார் கொல்றா தெரியுமா? 9வது வசனம் 2 சாமுவேல் 1:9, அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவரண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலைமையில் இருந்த முடியும் அவர் புயத்திலிருந்து அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கு என் ஆண்டவன் இடத்தில் கொண்டு வந்தேன். பிள்ளைகளே, யார் சவுலை கொல்றா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டு வைத்த அமலேக்கியன் சவுலை கொல்லுகிறார். ஆண்டவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலன்னா, நீ வசனத்தை விட
ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உலகத்துக்கு ஒத்து போறே, அந்த உலகமே உனக்கு காலி பண்ணி. அமலேக்கு ஆண்டவர் முழுமையுமா அழின்னு சொன்னாரு. ஆனா அவன் அழிக்காம விட்டுட்டான். அந்த அமலேக்கியன் தான் கடைசியில சவுலுடைய உயிரவே எடுக்கிறான். பலியிடுகிறதை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உத்தம். ஒழுங்கு ஆண்டருக்கு கீழ்ப்படிஞ்சு அன்னைக்கு அமெரிக்கனை ஃபுல்லா காலி பண்ணியிருந்தா யுத்தம் பெலிஸ்தீனுடைய யுத்தம். ஆனா சவுல கொலை செய்யறவன், சவுளுடைய உயிருக்கு கடைசி வென வைக்கிறவன் அமலேக்கியன். நீ நம்ம கூட நிறைய நேரத்துல ஆண்டவர் விடு அப்படின்னாங்கிறத விட மாட்டோம். இந்த வசனத்துல ஆண்டவர் விலக்கி வைத்த காரியங்களை இதெல்லாம் செய்யாதன்னு எழுதி வச்சிருக்கிற, அதெல்லாம் நம்ம விட மாட்டேங்கிறோம். கடைசி நம்ம சாகடிக்கிறது, நம்ம சாபத்துக்கு காரணமா இருக்கிறது, நம்ம வியாதிக்கு காரணமா இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம வைக்கிற ஆண்டவர் விடுன்னு சொன்னதை விடாம இருக்கிற, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சில காரியங்களை ஈடுபடுகிற அந்த விஷயம்தான் நம்ம தலைக்கு வேதனையா மாறுகிறது, நம்முடைய குடும்பத்துக்கு வேதனையாய் மாறுகிறது, நம்ம பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறுகிறது, நம்ம குடும்பத்துக்கு சாபமா மாறுகிறது. சவுலை ஆண்டவர் ஏன் புறக்கணிச்சா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. லாஸ்ட்ல கீழ்ப்படியாததுனால அந்த அமலேக்கியன் தான் சவுலையை கொள்றான். எச்சரிக்கையா இருக்க சபையே, ஊழியக்காரனே, விசுவாசிகளே, எச்சரிக்கையா இருக்கும். எச்சரிக்கை. ஆண்டவரை புறக்கணிக்காதபடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சின்னதோ பெருசோ, சிறு குழந்தைய போல ஒரு வார்த்தை கேள். கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்டு ஊழியச்சு. அடுத்து 1 சாமுவேல் 15:24, 1 சாமுவேல் 13:8-11, 1 சாமுவேல் 13:12, 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 14, 1 சாமுவேல் 14:52, 1 சாமுவேல் 15:30. இவன் ஜனங்களுக்கு பயப்படுறான், கர்த்தருக்கு பயப்படல. ஜனங்கள் என்னை விட்டு போயிடுவாங்க. சாமுவேல் கேட்கிற, ஏன்பா பழி செலுத்தின, நான் வரதுக்குள்ள என் வேலையை நீ ஏன் செஞ்ச? ஜனங்கள் சிதறிடுவான். எங்கேயாவது பார்த்தா நல்ல திறமசாலிகள்லாம் சேர்ப்பான். ஜனங்கள் மேலே உனக்கு ரொம்ப நம்பிக்கை, மேன் பவர் அதிகமா எதிர்பார்ப்பான். அதனாலதான் ஆண்டவரை புறக்கணிச்சேன். அவன் ஆண்டர் ஏன் புறக்கணிச்சாருன்னா மேன் பவருக்கு அதிக முக்கியத்துவம். நீங்கள் மேன் பவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? பெரிய சபை பரலோகத்துக்கு வருமா? பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை ஆராய்ந்து பாருங்கள். பெரிய சபைகளை உருவாக்குகிற தரிசனம் அவர்களுக்கு இல்லை. பட்டணங்களை, கிராமங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற தரிசனம் அவர்களுக்கு இருந்தது. மேன் பவர். இன்னைக்கு ஊழியமும் சரி, ஆவிக்குரிய வட்டாரமும் சரி, உலக வட்டாரம் சரி, மேன் பவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். வேதம் சொல்றது, மாம்சமானவர்கள் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை சார்ந்து கொள்கிறவன் சபிக்கப்படுவான். மனுஷன் மேல நம்பிக்கை, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வருவி. பிள்ளைகளே, நம்ம கூட சவுல் ஏன் ஆண்டவர் சவுல் புறக்கணிச்சா தெரியுமா? அவன் ஜனங்கள் நம்ம கூட இருக்கணும்னே ஆசைப்பட்டான். ஆண்டவர் தான் கூட இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. உலக அந்தஸ்தை தான் அவன் தேடணும். மூர்க்க வெறி உள்ளவனா இருந்தான். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? நீங்க சபிக்கப்படாதபடி, கர்த்தர் உங்களை காணியாட்சிக்கு புறமே தள்ளாதபடி நீங்க எச்சரிக்கையாயிருங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யூதாஸ் சபிக்கப்பட்டான். சொல்லி முடிக்க போகிறேன். யூதாஸ் சபிக்கப்பட்டவனாய் மாறி. ஏன் யூதாஸ் சபிக்கப்பட்டவனா மாறினான்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 16வது வசனம் முதல் இந்த யூதாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் அதன் 16வது வசனம் முதல் அதனுடைய 20வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 20வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுள், ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதப்பட்டது.
யூதாசை குறித்து சாபமான ஒரு வார்த்தை என்னன்னா, அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடக்கும். ஒருவனும் அதில் வாசம் பண்ணாத இருப்பானால். வீடை கட்டிட்டு குடியிருக்கலாம் எப்படி இருக்கும்? பிள்ளைகளே, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாத இருப்பான். நிறைய பேர் எனக்கு தெரியும், வீடை கட்டுவாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்களை பார்த்தா அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க போய் வாடகை வீட்டுல இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, அந்த வீடு போயிடுச்சு, அடகுல போயிடுச்சு, மூலிகை போயிடுச்சு. சாபம். ஏன் இந்த சாபம்? யூதாசுக்கு இந்த சாபம். அவன் கண்காணிப்பை வேறொருவன் பிறக்கிறான். ஏன் இந்த சாபம்? நம்ம எச்சரிக்கைக்காக எழுதப்பட்டிருக்கோம். ஏன் சாபம்னா, அங்க சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர் 1:17 பேதுரு சொல்கிறான், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிரும். இயேசு யூதாஸ் கால கூட தான் கழுவுனார். நான் கால்களை கழுவும் போது இயேசுவோடு கூட 12 சீசர்களோடு கூட யூதாஸ் ஊழியம் செஞ்சான். பேய் ஓட்டணும், பிசாசு தோர்த்தலாம், அற்புத இடங்கள் நடந்தது அவன் மூலம். எங்களில் ஒருவனை போல் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அப்போஸ்தலர்கள் பேரிடும் போது அங்க யூதாசும் இருந்தான். இப்போ என்ன, எங்களில் இந்த ஊழியத்தில் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். எப்படி இந்த சாபம் அவனுக்குள்ள வந்தது? அவனுடைய வாசஸ்தலம் ஏன் பாழாக்கப்பட்டது? அவன் வம்சம் ஏன் முடிந்து போனது? ஏன் முடிஞ்சு போச்சு? மத்தேயு புஸ்தகம் அதனுடைய 26வது அதிகாரம் 14-15 வாசி பாத்தீங்கன்னா, பிறவாக இருந்தால் நலமாயிருக்குங்கிற. மத்தேயு 26, 23, 25 சொல்றாரு, அவன் பிறவாக இருந்தால் நலமாயிருக்கும் என்கிற அளவுக்கு சாபம். ஏன் அந்த சாபம் யூதாசுக்கு வந்தது? அப்போஸ்தலர் 1 அதனுடைய 18வது வசனம் சொல்கிறது, அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து. அநீதித்தின் கூலி. அநீதித்தின் கூலி. யோவான் 12வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் அங்கு வருகிறது. யோவான் 12 4வது வசனம் முதல், அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போவருமாகிய சீமோனுடைய குமாரன் யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தருத்திரனுக்கு கொடுக்காமல் போனதன் என்றான். அவன் தருத்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். பணப்பையே யூதாஸ் கையில இருந்து. அவன் திருடனா? இயேசுவே சொல்றாரு, அவன் ஊழியம் செய்யறான், அப்போஸ்தலனா இருக்கான். பண ஆசை இருக்குத நல்லது, பணம் நல்லது. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்குமே அது குடும்பத்தை அழித்து விடும். அநீதித்தின் கூலி திருடன். எப்பவுமே அந்த பணம் நிறைய இருக்குன்னு காமிக்கிறவனுக்கும் வேதனை தான். எப்பவுமே பணத்துக்காகவே ஓடுறவனுக்கு வேதனை தான். போதும் என்கிற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாரம். அநீதித்தின் கூலி. ஏன் அவன் சபிக்கப்பட்டான் யூதாஸ்? அநீதித்தின் கூலி. மத்திய 27:2-4 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கின பணத்தெல்லாம், ஆண்டவர் காட்டி கொடுக்க வாங்கின பணத்தெல்லாம் கொண்டு வந்து தேவாலயத்துல கொண்டு வந்து ஆசாட்ட கொடுக்கிறான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்றான்.
எது அநீதித்தின் கூலி தெரியுமா? குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார். பணம், வட்டிக்கு வாங்குற பணம். அந்த பணத்தை அந்த தேவாலயம் ஏத்துக்கல, அந்த பூமியும் ஏத்துக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியா இருக்கு. ரத்த நிலம் அழைக்கப்படுது, அக்கோதமாயிட்டு அழைக்கப்படுகிறது. பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன ஆனானா, யூதாசு அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெற கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை அவன் இழந்துட்டான். அவனை பார்த்து ஆண்டு சொல்ல, நீ பெறவாதிருந்தால் நலமாய் இருக்கும் சொல்ற. யோவான் 13 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோவான் 13 ஆவியில கலங்குகிறார். ஆவியில கலங்குகிறார். 18, 26, 27 அவர் ஆவியில கலங்குகிறார். யோவான் 13 அதிகாரத்துல பார்க்கும்போது யூதாசின் நிமித்தம் ஆண்டவர் நேசிடார்னா, யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, யூதாசை குறித்து சொன்ன உடனே ஆவியில கலங்குகிறார். யோவான் 17 அதிகாரம் சொல்ல, கேட்டின் மகன் கெட்டழிந்தான். பிள்ளைகளே, நான் ஒரு குறிப்பு தருகிறேன். அப்போஸ்தலர் 1:17, அப்போஸ்தலர் 1:18, மத்தேயு 27:2-4, யோவான் 17:12, யோவான் 13:18, 26, 27, யோவான் 13 அதிகாரம் 18வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம், யோவான் 12 4 முதல் 6வது வசனம், மத்தேயு 26 14 15வது வசனம், யோவான் 13 21வது வசனம், மத்தேயு 26 23 25வது வசனம். இதெல்லாம் யூதாஸ் யாருன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அவன் தன் ஸ்தானத்தை இழந்தான் தெரியுமா? வேதம் சொல்லுது, அநீதித்தின் கூலியினால என்ன ஆச்சு சொன்னா, அகால மரணம். 18 அப்போஸ்தலர் 1:18, அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அகால மரணம், தற்கொலை. சினிமா நடிகர்கள்லாம் ஏன் தற்கொலை பண்றான்? அவனுக்கு இல்லாத பணமா? ஏன்? அநீதித்தின் கூலி. எவ்வளவு குடும்பத்தை கெடுக்கிற, எவ்வளவு வாலி பிள்ளைங்களை கெடுக்கிற. பணத்துக்காக நடிச்சுட்டு பணத்தை வாங்கி நீ போயிடுற. எவ்வளவு வாலிப பிள்ளைகள் சமுதாயத்துல வீணாகிறாங்க தெரியுமா? எவ்வளவு வாலிப தம்பி தங்கைகள் சிறு வயதிலே காதலர்களாய் மாறுறாங்க தெரியுமா? ஒன்னால கல்லூரி படிக்கிற வாலிப தம்பி தங்கைகள், பள்ளி படிக்கிற வாலிப தம்பி தங்கைகள், உன் நாடகத்தினால, உன் சினிமாவுனால எவ்வளவு குடும்பம் டைவர்ஸ் ஆகுது தெரியுமா? அநீதித்தின் கூலி. அதனாலதான் உனக்கு தற்கொலை. அதனாலதான் உனக்கு தற்கொலை. பிள்ளைகளே, சினிமாவுக்காக ஜெபம் பண்ற ஊழியக்காரனுக்கு இருக்கிறோம். சினிமா கேசட்டுக்காக, சினிமா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஜெபம் பண்ற ஊழியக்காரா இருக்கும். சினிமா நடிகர்கள் ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆனா சினிமாவுக்கும் நாடகத்துக்கும் நான் ஒத்து வரமாட்டேன். காரணம் ஏன்னா, அதனால என் சமுதாயம், நான் எப்படி வேதத்தை போதித்து என் ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தை கத்துக் கொடுக்கிறோனோ, அதே அதுக்கு விரோதமா சினிமா மூலம் நாடகம் மூலமா பிசாசு அநேகருக்கு தவறான காரியத்தை கத்துக் கொடுக்கும். அநீதித்தின் கூலி, அநீதித்தின் கூலி. விசுவாசிங்க, சினிமாவுக்கு இழுத்துட்டு போறான 4 பேரு, அதுக்கு லீடரா இருக்கிறவனுக்கு என்ன வழி உண்டு? இந்த யூதாஸுக்கு வந்த நிலைமை அவனுக்கு வரும். சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண. விசுவாசியே, ஊழியக்காரனே, ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசி வீட்டுக்கு நான் போனேன். ஒரு நாள்
ஆரம்ப நாட்கள் அவங்க வீட்டில் நிறைய விக்கிரக படங்கள் விக்கிரக காரியங்கள்லாம் கொண்டு வந்து, ஐயா இதெல்லாம் எடுத்து எரிச்சிடலாம்னு சொல்லி வேத வசனத்தை கேட்டு அப்போ சில காலத்தில் மந்திர புக்கெல்லாம் எரிச்சாங்களா, அதுமாதிரி தூக்கி எரிச்சிட்டேன். அன்னைக்கு திடீர்னு போனால் ஒரு விசுவாசி வீடு, நான் போன அவசரத்தில் டிவி ஆன் பண்ணி விட்டு போயிடுச்சு. டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு போனால் அங்கே ஒரு இந்து கோயில், அது என்ன தெரியல, நாடகம் தெரியும். இந்து கோயில் என்னமோ போட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணுறான், பூஜை கீஜை பண்ணுறான். அவங்க டீ போட்டு கொண்டு கொடுத்தாங்களா, இது என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் நாடகம் சாதி பாஸ் ஆஃப் பண்ணல, அதை விடு, இது என்ன நடக்குது இப்போ அதுலன்னு கேட்டேன். மந்திரவாதியும் பூசாரியும் இப்படி பண்றாங்க. ஏமா நீ ரசிக்கப்படும் போது விக்கிரக படத்தெல்லாம் எடுத்து எரிச்சிய, இன்னைக்கு இந்த நாடகம் மூலமா சினிமா மூலமா வீட்டுக்குள்ள விக்கிரகமே குடி வருத, உனக்கு அறிவு வரலையான்னு சொல்லி கேட்டேன். எல்லா நாடகத்திலையும் சினிமாவிலையும் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாச பேசுற காரியம் நடக்குது. விக்கிரக கோயில் வரலாம் வீட்டுக்குள்ள. என் வீட்டுல விக்கிரக படம் இல்ல பாஸ்டர், உன் டிவியில தினத்து நான் அத்தான பாக்குறேன். கோயில் உன் வீட்டுல வரல, நாடகத்தின் மூலமா சினிமா மூலமா வரல, அநீதித்தின் கூலி வாசஸ்தலம் பாழாம். நீங்க எவ்வளவு குடும்பங்கள், எந்த நாடகமாவது உன் குடும்பத்துக்கு ஏத்த காரியமா இருக்குதா? பைபிள்ல ஒரு உட்கார்ந்து பைபிள வாசினா ஒரு பைபிள்ல ஒரு கதாபாத்திரத்தினுடைய பேர் கூட தெரியாது. தாவீது யாருன்னு தெரியாது, ஆதாம் யாருன்னு கேட்டா வெளிப்படுத்தல போய் தேடுறது. இயேசு யாருன்னா ஆதியாமத்துல வந்து தேடுறது. ஆனா ஒரு நாடகம் விடாம பேர் சொல்லு, 11 மணி வரைக்கும் நாடகம் இருக்குதான். உன் வியாதி உனக்கு ஏன்? பைபிள் சொல்றது அநீதித்தின் கூலினால யூதாஸ் வயிறு வெடித்து சத்தம். நீ சம்பாதிக்காத பணம் வீட்டுல வரக்கூடாது. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி யூதாஸ் அந்த பணத்தை ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத ரத்தத்துக்கு நீ வாங்குறியா லஞ்சம்? பைபிள் சொல்லி யூதாஸ் வயிறு வெடிச்சு செத்தான், அகால மரணம். அவன் ஸ்தானத்தை ஆண்டவர் எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்தார். வேற ஒருவன் யார் கொடுத்தார் தெரியுமா? அவங்க சீட்டு போட்டு யூதாஸுக்கு சீட்டு போட்டு மத்தியாஸ் அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? யூதாஸ் இறந்து போன இடத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் எடுத்து கொடுக்கிறார். யூதாஸ் விட்டுட்டு போன ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறான். நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து அனுப்பு. பிள்ளைகளே பிள்ளைகளே, உங்க வீட்டுல நீங்க சாபம் இருக்குது, ஆராய்ச்சி பாரு. யூதாசுடைய சாபம் அவனுக்கு அகால மரணத்தை உண்டு போச்சு. குற்றமில்லாத ரத்தத்தை அவன் காட்டி கொடுத்ததுனால அகால மரணம், தற்கொலை, ஆக்சிடென்ட், வயிறு வெடித்து குடல்கள் சரி, அகால மரணம். ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. சவுல் ஏல் ராஜா யோசுவா சபித்த அந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்போது சாபம் தெரிஞ்சோம், அதை கட்டுன அவன் பிள்ளைகள் செத்து போனது. சாபம்னு பைபிள் உனக்கு எழுதி வைத்திருக்கல, அதுக்கு நீ விலகி வாழ வேண்டாம். அடுத்து ஏசா அலட்சியத்தன்மை உள்ளது. நான் சேஷ்ட புத்திரத்தை இழந்து போனேன், பின்பு கண்ணீர் விட்டு கதறி அவனுக்கு கிடைக்கல. காயின் காயின் சொந்த சகோதர ரத்தத்தை பொருளை சென்ற சவுல் கீழ்ப்படியாததுனால ஆண்டவரான புறக்கணித்தார். உன் குடும்பத்தில் இருந்த சாபம் இருக்கு, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருந்த சாபம் இருக்கு. ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஆராய்ந்து பார்ப்போமா. மகனே மகளே, ஒருவேளை நான் அறியாத காலத்துல
இந்த மாதிரி சாபத்தை எனக்கே தெரியாம சேர்த்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லுவாய். ஆண்டுட்டு அறிக்கை செய். கலாத்தியர் 3:12-13 வசனத்தின்படி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உனக்காக கர்த்தர் நியாயப்பிரமாண சாபத்துக்கு உன்னை நீங்கள் ஆக்கும்படி இயேசு உனக்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து ஒரு சாபத்துக்கு முடிவை சம்பாதித்து இருக்கிறார். இனி பாவம் செய்யாது, இனி அசட்டையாகாதே, இனி ரத்தம் சிந்தாதே, இனி பாவம் செய்ய ஒரு தீர்மானம் எடு. தப்புன்னு உணர்ந்துட்டப்பா. யூதாச போல நீங்க நிறைய ஊழியக்காரன் அநீதியின் கூலியினால ஊழியத்தை சாபமான ஊழியமா வச்சு நிறைய விசுவாசிங்க அநீதியின் கூலியினால சாபம், அகால மரணம். தாவீது அழுகிறான், ஆண்டவரே இந்த பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாது என்று சொல்றார். உன் குடும்பத்தில் இது இருக்குதா? உன் சபையில இது இருக்குதா? ஒப்பு கொடுப்பியா? விசுவாசிய ஒப்பு கொடுப்பியா? இன்னைக்கு ஆண்டவருடைய சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆனா இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாதே. உன் சமுதாயத்தை, உன் தேசத்தை, உன் சபையை கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்தணுமே. ஒப்பு கொடுப்பியா? ஆசீர்வதி அப்பா, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீரா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே நீர் சிலுவையிலே சம்பாதித்த ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சாபத்தின் விடுதலை ஜனங்களுக்குள்ளே உண்டாகும். வானத்தின் ஆசீர்வாதத்தினால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால், ஸ்தலங்கள் கொண்டான ஆசீர்வாதத்தினால், கற்பத்தின்